அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு நாட்டத்திற்கு பின்னாலும் பல்வேறு விதமான ஹிக்மத்துகளும் பல்வேறு விதமான ஞானங்களும் இருக்கும். எல்லா ஞானத்தையும் மனிதனுடைய மூளைகளால் அது புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் தெளிவாக்கி கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த வருடம் அரஃபாவுடைய தினம் என்பது தில்ஹிஜாவுடைய 9வது பிறைய அரஃபாவுடைய தினம் என்பது ஜும்மாவுடைய நாளுடன் சேர்ந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சுப்ஹானல்லாஹ். நாட்களில் சூரியன் உதயம் ஆக்கக்கூடிய இந்த 7 நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். வருடத்தில், அதாவது ஒரு நோன்புக்கு பதிலாக 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற சொல்லப்பட்டக்கூடிய இந்த நாள் அரஃபாவுடைய நாள். இந்த 2 நாட்கள் அரஃபாவுடைய தினமும் ஜுமாவுடைய தினமும் ஒரே நாட்களில் வருகின்றால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாட்களின் நன்மை வாரி வாரி நமக்கு வழங்குவான். எனவே இந்த நாளை நாம் எந்தவித பொழுதுபோக்கிலும் கழிக்காமல், தேவையற்ற விஷயத்தில் கழிக்காமல், எவ்வளவு முடியுமோ நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ, எவ்வளவு குர்ஆனை ஓத முடியுமோ, எவ்வளவு நஃபிலான தொழுகை தொழ முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். மிக முக்கியமாக ஹுத்பாவிற்கு சீக்கிரமாக நாம் வர வேண்டும். இன்னும் வழியில் வரும் பொழுது ஏழைகளை கவனித்தவர்களாக, அதிகமாக சதகா செய்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய தினத்தில் நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொண்டு ஜும்மாவுடைய அனைத்து அமல்களும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. ஆமீன்.